collab மாதிரி பண்ணியிருந்தோம் விஸ்பர் சேலஞ்ச். 2 எக்ஸ்பெரிமெண்ட் கேக்ஸ் பண்ணுற மாதிரி தான். சும்மா கண்டுபிடிங்க பார்ப்போம் எது வந்து எக்லெஸ் எது வந்துட்டு எக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு வாழைத்தண்டு பொரியல் செய்கிறேன். ஸோ சரி அதை வீடியோ எடுக்கலாம், ஏன்னா நிறைய பேத்துக்கு கட் பண்ணுறது தெரியாமல் இருக்கலாம் பிகினர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக எடுக்கிறேன். எப்படின்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும்ல, உடனே செஞ்சுருங்க. நானே கொஞ்சம் நாள் விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் இங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கருப்பாயிருச்சு. ஸோ உடனே செஞ்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு, அப்போ தான் வெள்ளையாகவே இருக்கும். அப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோரில் போட சொல்லுவாங்க, அப்போ தான் வெள்ளையாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால நான் மோரில் போட்டிருக்கேன். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் கருத்துருச்சு, சரி பரவாயில்லன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுங்க. இப்படி கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய இது இருக்கும் பாருங்கள். அப்படியே கத்தியிலேயே பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா வரும். இதையும் அப்படியே இது பண்ணிவிட்டு போட்டுட்டு தண்ணியில் போட்டுருங்க. எங்கம்மா வரணும்? இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இதையும் நல்லா எடுத்துடுங்க. அப்புறம் தண்ணியில் போட்டுருங்க. இதே மாதிரி தான். என்னம்மா குட்டி இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காரு. குட் மார்னிங் சொல்லு. குட் நைட்டா? குட் மார்னிங். ஓகே, கொஞ்சம் நேரமாக எந்திரிச்சு 2 எக்ஸ்பெரிமெண்ட் கேக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா வந்துச்சுன்னா இதோட ரெசிபி உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக கட் பண்ணுற மாதிரி தான். சும்மா ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு இப்படி கட் பண்ணிடணும். அவ்வளோதான். நார்மலாக அதுக்கப்புறம் கட் பண்ணுற மாதிரி தான். இதெல்லாம் அப்படியே நூல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே கையாலே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற இது ப்ராசஸ் தான். நீங்கள் என்றைக்கு கொஞ்சம் செய்ய முடியும் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நாள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு செம காமெடி நடந்துச்சு. இது உள்ள ஸ்கியூவர் வச்சு செக் பண்ணுறப்ப 2 பக்கத்தில் வச்சுருந்தேன்ல, இப்படி விட்டு செக் பண்ணுறப்ப என்னோட அந்த க்ளவுஸே இது மேலே பட்டுருச்சு. அதனால் இங்கெல்லாம் ஒரு இதாகிடுச்சு. சரி போங்க அப்படின்னு வேறு வழியில். பார்த்திங்கன்னா கேக் வந்து திருப்பி போட்டு மூடி வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்துட்டு இது எக்லெஸ், இது வந்து எக்கு. அதனால் 2மே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எப்படி வருது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வந்துட்டு ஜஸ்ட் தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு ஜஸ்ட் தாளிச்சு விட்டுறணும். பொரியலுக்கு மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், வெங்காயம் தாளிச்சு விட்டு கடைசியாக தேங்காய் போட்டு இறக்கிட்டா பொரியல் வந்து ரெடி. காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் இட்லி தான் ஆஸ் யூஷுவல். இட்லி, அப்புறம் இது வந்து நேற்று வச்ச சாம்பார், முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கியில் காலி. என்னம்மா என்ன வேணும்? வாங்கவா? அங்கே இருக்காம்மா கேக்கு. சரி 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 எடுக்கலாம். சூடாக இருக்கு, ஆறணுன்னு தரேன். வந்துட்டு பொரியலுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் 2, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு வாழைத்தண்டு வந்து கொட்டிக்கலாம். வாழைத்தண்டு போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா அவ்வளோ. கடைசியாக தேங்காய் உப்பு போட்டுட்டேன். அப்புறம் வந்து தேங்காய் போட்டால் பொரியல் ரெடி. வந்துட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நம்ம பொரியல் வந்துட்டு ரெடி. ரொம்ப ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணிவிட்டேன். இதில் 2 வச்சுருக்கேன். டக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் எது வந்து எக்லெஸ் எது வந்துட்டு எக்குன்னு. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்களா? சரி ஓகே, நான் சொல்கிறேன் இப்போ எதுன்னு. ரைட்டில் இருக்கிறது இது வந்து எக்கு போட்டது. இது வந்துட்டு எக்லெஸ். 2மே பாருங்கள் நல்ல இதாக தான் இருக்குது, சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குது. இது வந்துட்டு எக்கு நல்லா சாஃப்டாக இருக்கா. இது வந்துட்டு எக்லெஸ். இது வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ 2மே எக்கு எக்லெஸ் 2மே சாப்பிட்டு பார்த்ததுல என்னுடைய தாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கு போட்டது பார்த்தீங்கன்னா
செம்ம லைட் வெயிட்டு. கையில் எடுத்தால் அது வந்துட்டு அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. அவ்வளோ லைட் வெயிட், அது செம்ம பெரிய ப்ளஸ்ஸு. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. தனித்தனியாக சாப்பிட்டா ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி அட் அ டைமில் செஞ்சதுனால நான் டேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா சீரியஸாக எக்கு தான் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். எக்லெஸ் வந்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட். இன்றைக்கி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ ஷூட் முடிஞ்சுது. என்னென்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கொலாப் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு விஸ்பர் சேலஞ்சு தான். கிருத்தி அப்படிங்கிறவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட சேனல் லிங்க் வந்துட்டு நான் கீழே போடுறேன். அவங்களும் நானும் சேர்ந்துட்டு ஒரு சின்ன கொலாப் மாதிரி பண்ணியிருந்தோம், விஸ்பர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு நம்ம அவங்க வாய்ஸ் மியூட் போட்டுட்டு அவங்க ஒரு ஆக்ஷன் இல்லை டயலாக் சொல்லுவாங்க, அது வந்து கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கேம் தான். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் போடுச்சு. அந்த வீடியோ லிங்க் போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டிருந்தேன். சரி, அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அவங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் இருக்குது, ஷாப்பிங் வீடியோஸ், அவுட்டிங் எல்லாமே கலந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாட்டி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.